கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவை வந்து 3 பழமையான அரச வம்சங்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்க தான் சேரர், சோழர், பாண்டியர். அதில் வந்து பாண்டியர்களும் இதில் ஒருத்தவங்களா இருக்காங்க. முத்து குளித்தலோடு தொடர்புடைய இவங்களோட துறைமுகமும் தலைநகரமாகவும் எதுதான் இருந்துச்சுன்னா கொர்க்கை. கொர்க்கை தான் முத்து குளித்தலுக்கு சிறப்பான இடமா இருந்திருக்கு. பாண்டியர்கள் வந்து பல பழமையான தமிழ் கல்வெட்டுக்கள் மதுரையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கண்டறியப்பட்டது. பாண்டியர்களோட கல்வெட்டுக்கள் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா மதுரையிலையும் அதோட சுற்றுப்புறத்துலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால வந்து பாண்டியர்கள் வந்து பிற்காலத்தில் மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து 6ஆம் நூற்றாண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டில் வந்து களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக்கொண்டனர். களப்பிரர்களுக்கு அடுத்ததான் வந்தவங்க தான் வந்து பாண்டியர்கள். 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்களின் எழுச்சியை பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. சோழர்கள் ஆட்சி செய்யறப்போ பாண்டியர்களால் அவங்களோட எதிர்த்து நிற்க முடியல. அதனால அவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் சோழர்கள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் பின்னர் சோழர்களின் வீழ்ச்சியை சாதமாக அவங்க வீழ்ச்சி ஆனதுக்கு அப்புறமா பிற்கால பாண்டியர்கள் வந்து மீண்டும் தங்கள் அதிகாரத்தை வந்து நிறுவுறாங்க. அவர்கள் வந்து அவங்களோட ஆட்சி வந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாண்டிய அரசு மீண்டெழுதல். கடுங்கோன் என்னும் பாண்டியரசன் 6ஆம் நூற்றாண்டோட இறுதியில வந்து களப்பிரர்களிடமிருந்து தானே இவங்க வந்து ஆட்சியை பெற்றாங்கன்னு சொல்றோம். அப்ப அந்த மன்னர் யாரு அப்படின்னா கடுங்கோன்கிற பாண்டிய மன்னன் தான் வந்து களப்பிரர்களிடமிருந்து இந்த அரச பகுதியை வந்து மீட்டிருக்காரு. அவரை தொடர்ந்து வேறு இருவர் வந்து அரச பதவி ஏற்றனர். அரிகேசரி மாரவர்மன் எனும் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் வந்து கிபி 642 வந்து அரியணை ஏறாரு. முதல் பாண்டிய அரசர் யாரு அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன். வலிமை மிக்க முதல் அரசர் யாரு அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன். அவர் யாருக்கு அப்புறம் வந்து ஆட்சி செய்யறாருன்னா இந்த கடுங்கோன் பாண்டியனுக்கு அடுத்து 2 பேர் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து அவங்க சரியா ஆட்சி செய்யாதனால அதுக்கு அடுத்து வலிமை மிக்கவரா அரிகேசரி மாறவன் தான் சொல்றாங்க. இவர் வந்து பல்லவ அரசர்கள் 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன் இவங்களோட காலத்தோட சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. 1ஆம் மகேந்திரவர்மனும் 1ஆம் நரசிம்மவர்மனோட காலத்தை சேர்ந்தவர் யாரு அப்படின்னாக்க அரிகேசரி மாரவர்மன். இவரோட கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் தனது எதிரிகளான சேரர், சோழர், பல்லவர், சிங்களர் இவங்களோட பாண்டியர்களோட எதிரிகள் யார் யாரு அப்படின்னா சேரர், சோழர், பல்லவர், சிங்களர் இவங்களை வெற்றி கொண்டதை பாடக்கூடிய கல்வெட்டுகளை தான் இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரிகேசரி மாரவர்மன் என்ன பண்ணிருக்காரு, சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன். இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா கூன் பாண்டியன். இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, சமணர்களை வந்து துன்புறுத்தி இருக்காரு. இவர் சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை வந்து சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு வந்து மாற்றிருக்காரு. இவர் மதம் மாறினதுக்கு பின்னர் என்ன பண்ணிருக்காரு, அரிகேசரி வந்து சுமார் 8000 சமணர்களை வந்து கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. அடுத்து அரிகேசரிக்கு பின்னர் பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னன் யாரு அப்படின்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். இவர் வந்து இன்னொரு பேர் வந்து 1ஆம் வரகுணன். இவரோட ஆட்சி காலம் வந்து 756 815 வரைக்கும். இவர் தான் வந்து வேள்விக்குடி செப்பேடுகளுக்கு கொடையாளியா இருந்திருக்காரு. முதலாம் வரகுணன் வந்து வேள்விக்குடி செப்பேடுகளுக்கு கொடையாளியா இருந்திருக்காரு. நெடுஞ்சடையன் வந்து தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளை வரைக்கும் இவங்களோட பாண்டிய ஆட்சியை வந்து பாண்டிய அரசோட எல்லையை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. அடுத்து நெடுஞ்சடையனுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்றவர் வந்து ஸ்ரீ வல்லபர் 2ஆம் வரகுணன். 2ஆம் வரகுணன் 1ஆம் வரகுணனுக்கு அடுத்து 2ஆம் வரகுணன். அவரை வந்து என்ன பண்றாங்க, பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். இவங்க 2 பேரும் இந்த ஸ்ரீ வல்லப 2ஆம் வரகுணன் இவங்க 2 பேரும் வந்து 1ஆம் வரகுணனுக்கு அடுத்து வந்து இவங்க ஆட்சி பொறுப்பேற்றிருக்காங்க. ஆனா இவங்க வந்து 1ஆம் பராந்தகனுக்கு கீழே எழுச்சி பெற்ற இவர் வந்து 1ஆம் பராந்தகன் வந்து சோழ வம்சத்தை சார்ந்தவர். அவர்களை வந்து இவங்களால எதிர்கொள்ள முடியாததுனால 1ஆம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் 2ஆம் ராஜசிம்மன் 1ஆம் பராந்தகன்கிட்ட வந்து தோல்வியேற்றுச்சு. இந்த பாண்டிய அரசு என்ன பண்ணிருக்காங்க, 920 வந்து இந்த 2ஆம் ராஜசிம்மன் வந்து நாட்டை விட்டு வெளியேறிட்டாரு. இவ்வாறு கடுங்கோனால் மீளெழுச்சி பெற்ற பாண்டியர் ஆட்சி வந்து இவங்க மறுபடியும் இவங்களோட ஆட்சி வந்து முடிவு பெற்றது. இவர் நாட்டை விட்டு வெளியேறினதோட இவங்களோட ஆட்சி வந்து முடிவு பெற்றுச்சு. அடுத்து பிற்கால பாண்டியர்களோட எழுச்சி.
அதிராஜேந்திரன். அதிராஜேந்திரன் விஜயாலன் வழிவந்த கடைசி அரசர். இந்த விஜயாலயன் யாருன்னா சோழ அரசர். இந்த சோழ அரசரோட கடைசி அரசர், வழிவந்த கடைசி அரசர் யாரு அப்படின்னா அதிராஜேந்திரன். இவரோட மறைவுக்கு பின்னாடி பாண்டிய நாட்டில் வந்து சோழர்களோட மண்டலாதிபதிகளோட ஆட்சி வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சு. அதன் விளைவாக 13ஆம் நூற்றாண்டுல வந்து பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழரச வம்சமாக விளங்குனாங்க. இடையில வந்து சோழர்கள் பாண்டியர்கள் 2 பேரும் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த விஜயாலயனுக்கு அடுத்து வந்த கடைசியா வந்து அதிராஜேந்திரனுக்கு அடுத்து வந்து சோழ அரசு வந்து முற்றிலுமாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பாண்டிய அரசு வந்து எழுச்சி பெற்ற அரசா விளங்கியிருக்கு. மதுரை அவர்களோட தலைநகரா தொடர்ந்தது. அவ்வமயம் காயல் அவர்களின் முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கு. காயல் வந்து எங்க இருக்கு? தூத்துக்குடியில. அந்த காயலுக்கு தான் யார் வந்தா? மார்க்கோ போலோ, வெனிஸ் நாட்டு பயணியான மார்க்கோ போலோ வந்து 2 முறை வந்திருக்காரு. 1288லயும் 1293லயும் வந்திருக்காரு. இத்துறைமுக நகர் வந்து அரேபியா சீன கப்பல்களால் வந்து நிரம்பி இருந்திருக்கு. இதனால வந்து அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதிகமான வணிகங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கோ போலோ வந்து சொல்றாரு. அடுத்து பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என மார்க்கோ போலோ வந்து புகழாரம் சூட்டுறாரு. இலங்கையோடு சேர்ந்து உலகத்துல காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது. அப்ப இலங்கையும் மதுரையில வந்து மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யற இடம்னு சொல்றாங்க. அடுத்து இவரோட பயண குறிப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, சதி அப்படிங்கிறது வந்து உடன்கட்டை ஏறுதல் நமக்கு தெரியும். அந்த சதி நிகழ்வுகளை அரசர்களின் பலதார மனத்தையும் பற்றி இவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்து சடையவர்மன் சுந்தர பாண்டியன். 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யாரு அப்படின்னாக்க அரசர் சடையவர்மன். இவரை வந்து சடையவர்மன் வந்து ஜடாவர்மன் அப்படின்னு சொல்றாங்க. சுந்தர பாண்டியன் அப்படின்னு கூட சொல்றாங்க. இவரோட காலம் வந்து 1251 இருந்து 1268. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த அவருடைய ஆட்சி ஆந்திர மாநிலத்தில் வந்து நெல்லூர் வரைக்கும் பரவி இருந்திருக்கு. அவர் ஹொய்சாளர்களை கட்டுக்குள் வைத்திருந்தார். மலைநாட்டு தலைவரான சேர அரசர் சுந்தர பாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தார். சேரர்களும் இவருக்கு வந்து கப்பம் கட்டியிருக்காங்க. ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரைக்கும் இவரோட ஆட்சி வந்து பரவி இருந்திருக்கு. அவருக்கு கப்பம் கட்ட சேர அரசர் ஒப்புக்கொண்டாங்க. சோழ அரசோட வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாளவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர். அந்த மாளவ பகுதியோட அரசர் யாரு அப்படின்னாக்கா வீர சோமேஸ்வரர். அவரும் சுந்தரபாண்டியனை போருக்கு அழைச்சிருக்காரு. அந்த கண்ணனூர் என்ற இடத்துல வந்து போர் வந்து நடைபெற்றிருக்கு. அங்க வந்து சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடிச்சிட்டாரு. வட தமிழகத்திலையும் கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்துல ஆற்காடு, சேலம் ஆகிய பகுதிகளை வந்து இந்த சுந்தரபாண்டியன் வந்து அவரோட ஆதிக்கத்தை வந்து நிறுவிட்டாரு. இதுதான் வந்து பாண்டிய அரசோட நாணயம். அடுத்து சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது அவருடன் 2 பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செஞ்சிருக்காங்க. அது யாருன்னா விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன். இது வந்து சுந்தரபாண்டியனுக்கு பின்னர் மாரவர்மன் குலசேகரன் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து சுந்தரபாண்டியனுக்கு அடுத்து மாரவர்மன் குலசேகரன் அப்படிங்கிற வந்து 40 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் 2 மகன்கள். அவருக்கு வந்து வீரபாண்டியன் யாரு? மாரவர்மன் குலசேகரனுக்கு வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்ற 2 மகன்கள் இருந்திருக்காங்க. வீரபாண்டியனை கூட்டு அரசராக இவர் வந்து நியமிச்சிட்டாரு. அதனால வந்து இவருக்கு வந்து அவங்க அப்பா மேல வந்து ரொம்ப வெறுப்பாயிருச்சு. சுந்தரபாண்டியன் தந்தையார் மாரவர்மன் குலசேகரனை கொன்றார். அவங்க அப்பாவையே வந்து இந்த சுந்தரபாண்டியன் வந்து கொன்னுட்டாரு. அடுத்து இவங்களுக்குள்ள ஏற்பட்ட உள்நாட்டு போர்ல வந்து வீரபாண்டியன் வெற்றி பெற்று தன்னை வலுவாக நிரூபிக்கிறார். வீரபாண்டியன் வந்து வெற்றி பெற்றுட்டாரு. சுந்தரபாண்டியன் தான் வந்து அப்பாவை கொன்னது. இந்த சுந்தரபாண்டியன் என்ன பண்ணாரு? டெல்லிக்கு விரைந்து போய் அலாவுதீன் கில்ஜியோட பாதுகாப்புல அடைக்கலம் ஆயிட்டாரு. இதுவே வந்து மாலிக் கபூர் படையெடுப்புக்கு வாய்ப்பை வந்து காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மதுரையில வந்து டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசும் அங்க உருவாயிருச்சு. அடுத்து இவங்களோட ஆட்சி அமைப்பும் சமூகமும் எப்படி இவங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னாக்கா, மதுரை பொதுமக்களால் கூடல் என்றே போற்றப்பட்டு வந்தது. மதுரை வந்து கூடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கூடல் கோன் பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன், கூடல் காவலன். பாண்டிய மன்னர்களை எப்படிலாம் அழைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா கூடல் கோன், கூடல் காவலன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் வந்து ஓங்கி இருந்தது. இராணுவத்துல வந்து பாண்டியர்களோட ஆதிக்கம் ஓங்கி இருந்திருக்கு.
இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இவங்க கிட்ட குதிரை படைகள் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அரேபிய வணிக பண்பாட்டு உலகில் அவர்களுக்கு இருந்த தொடர்பின் மூலம் குதிரைகளை வந்து அதிகமாக இறக்குமதி செஞ்சதுனால இவங்கள்ட்ட வந்து குதிரைப்படை வந்து நல்ல வலுவான படையாக இருந்திருக்கு. அரசர் வந்து மனு சாஸ்திரத்தின் படி தான் ஆட்சி செய்வதாக கூறியிருக்காங்க. இக்கோட்பாடு வந்து சமூகத்திலிருந்து ஏற்றத்தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்தியது. அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் எனும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்குனாங்க. அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம், இந்த அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பிராமணர் குடியிருப்பு. மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்க பிராமணர் குடியிருப்புகள்னு சொல்லலாம். அடுத்து நிலத்தோட உண்மையான உடைமையாளர்கள் வந்து பூமி புத்திரர் அல்லது வேளாளர் அப்படின்னு சொல்லி விவரிக்கிறாங்க. நிலத்தோட உடைமையாளர்களை வந்து எப்படி சொல்றாங்கன்னா பூமி புத்திரர் அல்லது வேளாளர் அப்படின்னு சொல்லி விவரிக்கிறாங்க. வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் ஆகையால் அவர்கள் வந்து நாட்டு மக்கள். வரலாற்று ரீதியாக பார்த்தா கூட அவங்க வந்து அந்த பகுதி மக்கள் தான். அப்ப அவங்கள வந்து நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு மன்றத்தை ஒன்று உருவாக்குறாங்க. அந்த மன்றத்தை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சித்திரமேழி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மன்றத்தை வந்து அழைக்கிறாங்க. அடுத்து அரசு அதிகாரிகளோட குழுவும் அரசரின் ஆணைகளை வந்து நடைமுறைப்படுத்தியது. பிரதம மந்திரி வந்து உத்தர மந்திரி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. முக்கிய வரலாற்று ஆளுமைகளான மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன்காரி ஆகியோர் அமைச்சர்களாக பணியாற்றினார். அப்போ மாணிக்க வாசகர் வந்து எப்போ எந்த அரசர்கிட்ட வந்து அமைச்சராக பணியாற்றினார் அப்படின்னாக்கா பாண்டியர்களோட அமைச்சராக பணியாற்றிருக்காரு. அரசு செயலகம் வந்து எழுத்து மண்டபம். அரசு செயலகத்துக்கு வந்து எழுத்து மண்டபம் அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் வந்து மாறன் எயினன். மதிக்கப்பட்ட அதிகாரிகளை வந்து எப்படி அழைச்சிருக்காங்கனாக்கா மாறன் எயினன் அப்படின்னும், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திறன், மூர்த்தி எயினன் அப்படிங்கிற மாதிரி இவங்களெல்லாம் அழைச்சிருக்காங்க. அடுத்து ஒருவர் ஆகியோரும் மற்றவரும் அவர் வந்து பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் ஆகிய படைத்தளபதிகளை வந்து பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் ஆகியவை படைத்தளபதிகளுக்கு அவங்க அழைச்சது இதெல்லாம். அடுத்து நிர்வாக பிரிவுகள். சோழ நாட்டில் இருந்தது மாதிரியே பாண்டிய நாட்டிலையும் பல மண்டலங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. மண்டலங்கள் என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்கன்னா வள நாடுகள். அங்க எப்படி பார்த்தோம் மண்டலங்கள், நாடுகள், அந்த கூற்றங்கள் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி கூற்றங்கள், அதுக்கப்புறம் ஊர்கள் சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயும் பிரிச்சிருக்காங்க. மண்டலங்கள்ங்கிறத வந்து வள நாடுகள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. வளநாடுகள் வந்து அதே மாதிரி தான் இங்கேயும் நாடுகளாகவும் அதுக்கப்புறம் கூற்றங்களாகவும் பிரிச்சிருக்காங்க. நாடுகளை நிர்வகித்தவர்கள் வந்து நாட்டார் ஆவர். நாடுகளும் கூற்றங்களும் மங்களம் நகரம் ஊர் குடி என்னும் குடியிருப்பு பகுதியிலே கொண்டிருந்துச்சு. அடுத்து கிராம நிர்வாகம். இவங்க வந்து எப்படி கிராம நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்னும் ஊர்ல வந்து 800ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை வந்து கொண்டுள்ளது. சோழர்களோட கிராம நிர்வாகத்தை பத்தி உத்திரமேரூர் கல்வெட்டுகள் எழுதியிருக்காங்க. இங்க பாண்டியர்களோட நிர்வாகத்தை பத்தி எங்க எழுதியிருக்காங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல மானூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து எழுதியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அப்படிங்கிற இடத்துல 800ஆம் அந்த கல்வெட்டுல வந்து கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சோழர்கள் எப்படி வந்து கிராம மன்றங்களையும் பல்வேறு குழுக்களையும் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி வந்து பாண்டியர்களும் உருவாக்கியிருக்காங்க. சிவில் இராணுவ அதிகாரங்கள் வந்து இரண்டும் ஒரே நபரிடமே வந்து வழங்கப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீர்ப்பாசனம். பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையில் நீர் ஆதாரங்களை உருவாக்கியிருக்காங்க. வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளின் இரு கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வந்து இந்த பாண்டியர் காலத்துல தான் வெட்டப்பட்டிருக்கு. எங்க வைகை ஆற்றுலையும் தாமிரபரணி ஆற்றுக்கும் இரு கரைகள்லையுமே கால்வாய்கள் வெட்டப்பட்டது பாண்டியர்களோட காலத்துல. தென் தமிழகத்தில் சோழர்களைப் போலவே பாண்டியர்களும் புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தனர். நீர்ப்பாசன பணிகள் உள்ளாட்சி அமைப்புகளாலும் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் தலைவர் இதே மாதிரிதான் சோழர்களும் இப்படிதான் பண்ணாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அடுத்து சில சமயங்கள் வந்து நீர்ப்பாசன ஏரிகளை வந்து வணிகர்கள் வந்து வெட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவங்களோட மதம். பாண்டிய அரசர்கள் வந்து வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கியிருக்காங்க. வேள்விக்குழி செப்பேடுகளும் ஏனைய பொறிப்பியல் சான்றுகளும் சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவற்றை குறிப்பிடுகின்றன. பாண்டிய மன்னர்கள் வந்து சைவம் வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாகவே கருதியிருக்காங்க.
என்பதை வந்து பொறிப்பு சான்றுகளில் வந்து இது வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. புகழ்பெற்ற சைவ வைணவ அடியார்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அவங்க தான் வந்து சைவ வைணவர்கள்னு சொல்றது. இவங்க தமிழ் வளர்ச்சிக்கும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கும் பெரும் பங்களிப்பை வந்து செஞ்சிருக்காங்க. தீவிர மத மோதல்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இக்காலப்பகுதியில் வந்து தீவிர மத மோதல்களும் இருந்திருக்கு. அக்காலகட்ட பக்தி இயக்கம் புற சமயத்தாரை வாதத்திற்கு தூண்டியிருக்குது. பல முறை பௌத்தர்களும் சமணர்களும் தோற்கடிக்கப்பட்டதாக பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அக்கால பாண்டிய அரசர்கள் வந்து தமிழ், சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்திருக்காங்க. அடுத்து கோவில்கள். இவங்க வந்து இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியரும் புதிய கோவில்கள் எதையுமே இவங்க வந்து கட்டலை. ஆனால் ஏற்கனவே இருந்த கோவில்களை வந்து பராமரிச்சிருக்காங்க. புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி பெருசாக்கியிருக்காங்க. அடுத்து ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களோட தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கு. சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களின் சிற்பங்கள் கோவில்களில் காணப்படும் சிறந்த கலை வடிவங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வரலாற்று சிறப்பு மிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாண்டியர் வந்து பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அடுத்து புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி கோவிலை வந்து தொடர்ந்து விசாலப்படுத்திருக்காங்க மீனாட்சி அம்மன் கோவில்ல. அடுத்து இவங்களோட வணிகம் அப்படின்னாக்க 7ஆம் நூற்றாண்டு முதல் தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உருவாகியிருந்த அரேபிய வணிகர்களின் குடியிருப்புகள், அவர்களின் வணிக உறவுகள் கிழக்கு கடற்கரைக்கு விரிவடைய வழிவகுத்தன. கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசுகள் அயல்நாட்டு வணிகர்களை பொறுத்தமட்டில் மிக தாராளமான அறிவுபூர்வமான கொள்கையை பின்பற்றின. சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளித்தன. இவங்களோட பல துறைமுக வரிகள்லையும் சுங்க வரிகள்லையும் விலக்கு அளிச்சிருக்காங்க. காயல் துறைமுகத்தில் வந்து மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. காயல் துறைமுகத்தில் யாரோட வணிக நிறுவனம் வந்து செயல்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிறவரோட வணிகம் நிறுவனம் தான் செயல்பட்டிருக்கு. அடுத்து 13, 14ஆம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்தது. சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் வந்து குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று மார்க்கோ போலோவும் வாசப்பும் குறிப்பிட்டுள்ளனர். யார் யார் சொல்றாங்க? குதிரை வந்து அதிகமாக குதிரைகளுக்கு முதலீடு செஞ்சாங்க மன்னர்கள் அப்படின்னு சொல்லி மார்க்கோ போலவும் வாசுப்பும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள், குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களை வந்து குதிரை செட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வணிகம் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் வந்து கிழக்கு கடற்கரையிலேருந்து காயல்பட்டினம். இந்த காயலில் தான் வந்து அதிகமாக வணிகம் வந்து நடைபெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. இது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலமாக நடைபெற்றதால் நாணயங்கள் வந்து அதிக அளவில் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு. அவை காசு, களஞ்சு, பொன் என பலவாறு அழைக்கப்பட்டன. இது வந்து வணிக பரிமாற்றங்கள் வந்து எது வழியாக தான் நடந்திருக்குன்னா தங்க நாணயங்களை பயன்படுத்தி தான் வந்து வணிகம் வந்து நடைபெற்றிருக்கு. அதுக்கு பேர் வந்து காசு, களஞ்சு, பொன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்து காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயின அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா அப்படின்னா வாசப் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அவற்றில் 1004 குதிரைகள் வந்து ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை வந்து சொக்க தங்கத்திலான 200 தினார்கள். ஒரு குதிரையோட சராசரி விலை வந்து 200 தினார் அப்படின்னு சொல்லி இந்த வாசப்ங்கிறவர் எழுதியிருக்காரு.